அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, பெங்களூருவில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஓராண்டுக்கு முன்பாக ஒரு பங்கிற்கு சென்றிருந்தேன். அந்த பங்கில் 3 நாட்கள் தங்கியிருந்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து தெய்வீக நற்கருணை ஆராதனையினுடைய வல்லமையை எடுத்துச் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அங்கு வந்திருந்த ஏராளமான மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் செபித்திருந்தேன். மீண்டும் அதே பங்கிற்கு இந்த ஆண்டும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மீண்டும் ஒரு முறை அந்த பங்கிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்த நிலையில் அந்த பங்கிற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது நான் கடந்த முறை வரும்போது விபத்தில் சிக்குண்டு கை கால் எல்லாம் அந்த எலும்புகள் எல்லாம் உடைந்த நிலையில் நம்பிக்கையோடு அருட்தந்தை அவர்கள் வருகிறார்கள். இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியில் ஜெபிக்கப் போகிறார்கள். தெய்வீக ஆராதனையினுடைய வல்லமையை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி பல மக்களை அருகில் இருந்த பங்குகளில் இருந்தெல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இந்த கை கால் உடலில் எல்லாம் சிராய்ப்புகள் இருந்த அந்த மகனையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, அவர்கள் எனக்கு சொன்னது, ஃபாதர், கை கால் விழுந்த நிலையில் இனிமேல் நடக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையிலும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலிக்கு என் மகனை நான் அழைத்து கொண்டு வந்தேன். இதோ இன்றைக்கு உங்கள் முன்பாக என் மகன் ஒரு சாட்சியாக நிற்கிறான். அந்த திருப்பலி, அந்த நற்கருணை ஆராதனை என் மகனுக்கு சுகம் தந்தது, பலம் தந்தது. அவனுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு அவன் நன்றாக நடந்து போகக்கூடிய, ஓடக்கூடிய, பணிகள் செய்யக்கூடிய ஆசீர்வாதமான மகனாக இருக்கிறான். கடவுள் அவனை தொட்டார், சுகப்படுத்தினார் என்று அந்த குடும்பம் சாட்சி சொன்னது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கிறோம், ஆண்டவரை அணுகி வருகிறவர்கள் எவ்வளவு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சாலமோன் அரசர் அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வருகிற நிலையில் யார் யாரெல்லாம் அந்த உடன்படிக்கை பேழையிடத்தில் நெருங்கி வந்தார்களோ, பக்தியோடு அந்த உடன்படிக்கை பேழையை அருகில் வந்து செபித்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அமைந்திருந்தது. பல நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இறை வல்லமை அந்த இடத்திலே செயலாற்றியது என்று இறை வார்த்தை சொல்கிறது. சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு அங்கு வருகிறார் என்று தெரிந்தவுடனே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அலைமோதி அவரை தொட வேண்டும். இயேசு ஆண்டவருடைய சுகம் எனக்கு கிடைக்க வேண்டும், இயேசுவினுடைய வல்லமை எனக்கு வர வேண்டும், இயேசு தருகிற ஆற்றலும் பலமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் ஆர்வத்தோடு ஓடி வந்தார்கள். ஒவ்வொரு தெய்வீக திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் எழுந்தருளுகிறார். அந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாகிறார். கத்தோலிக்க நம்பிக்கை உள்ள என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அந்த இயேசுவை அணுகி வர நீ முயற்சி செய்கிறாயா? அந்த இயேசுவை நீ உட்கொள்வதற்கு உன் ஆன்மாவை பரிசுத்தமாய் தயாரிக்கிறாயா? அந்த இயேசுவை உன் வாழ்வாக்கிக் கொள்ள, உன் சொந்தமாக்கிக் கொள்ள, உன் உடைமையாக்கிக் கொள்ள நீ அவரை அணுகி வந்து முத்தி செய்கிறாயா? யோசித்து பார். ஒவ்வொரு தெய்வீக பலியிலும் அவர் நம் மத்தியில் பிரசன்னமாகிறாரே, உன் கரங்களில் தவழ்கிறாரே,
உன் நாவில் வாழ்கிறாரே, உன் உள்ளத்தில் பிரசன்னமாகிறாரே, அந்த இயேசுவை நாம் எப்படி நம் வாழ்க்கையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? நம் சொத்தாக அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் சகோதர சகோதரிகளே. நம்பிக்கையுடைய அந்த இடத்தில் இருந்த நோயாளிகள் எல்லாம், வியாதியஸ்தர்கள் எல்லாம் இயேசுவை அணுகி வந்தார்கள். அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலாவது நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, தொட்டவர்கள் அனைவரும் சுகம் பெற்றார்கள். இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல், அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள், அவரது திருவடி தாங்கி அவர் முன் விழுந்து பணிவோம் என்று சொல்கிறது இறைவார்த்தை. கடவுளுடைய இல்லத்திற்குள் நாம் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு வர வேண்டும். முழுமன நிறைவோடு வணங்கி அவரை தொழுது ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒவ்வொரு நாளின் வாய்ப்புதான் இந்த தெய்வீக திருப்பலி. ஆண்டவருடைய வார்த்தைகள், இந்த நற்கருணை கொண்டாட்டம், இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறபடி குருக்கள் ஆண்டவரினுடைய உடன்படிக்கை பேழையை கோவில் கரிவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழைகளையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைகளுக்குள் இல்லை. அந்த உடன்படிக்கை பேழையை நெருங்கி வந்து இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்ட இஸ்ராயல் மக்களைப் போல நற்கருணை என்கிற இந்த தெய்வீக பிரசன்னத்தின் பேழையை நாம் அணுகி வருகிறோமா? அந்த பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற சகோதரனாக சகோதரியாக நாம் இருக்கிறோமா? நம் ஆன்மாவை அதற்காக ஒவ்வொரு நாளும் தயார் செய்கிறோமா? நம் இதயங்களை ஆண்டவரை நோக்கி நாம் எழுப்புகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால், ஆண்டவரை நாம் அணுகி வந்தால் அவரிடமிருந்து சுகம் பெறுகிறோம், குணமடைகிறோம், நலம் பெறுகிறோம், ஆறுதல் பெறுகிறோம், நம்பிக்கை பெறுகிறோம், அவருடைய சாட்சியாக மாறுகிறோம். நீங்களும் நானும் இயேசுவின் சாட்சியாய் இந்த நாளில் மாற இயேசுவை அணுகி வருவோம், அவரை அனுபவிப்போம், அவரின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.